கொமேனியுடைய உடலையும் அதை பதப்படுத்தி அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ சண்டைக்கு நடுவுலையும் அந்த ஆமாம், இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கு. ஈரானுக்கு வந்து போரை சமாளிப்பது மிக எளிது. ஆனால் தங்களுடைய தலைவருடைய இறுதி பயணத்தை மரியாதையாக எந்தவித குழப்பம் இல்லாமல் அடக்கம் செய்வதுக்கு தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பெரிய இருக்கின்ற ஒரு நெருக்கடி என்னன்னா, திரு ஒபாமா அவர்கள் வந்து சமாளித்த அந்த போர் வியூகங்கள் மாதிரி நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ வந்துடுச்சு. இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தாலும் தங்களை வந்து எல்லா மட்டத்திலையும் வலுப்படுத்தி கொள்வதிலேயே அவங்க வந்து கவனமா இருக்காங்க. ஈரானுடைய விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து பயங்கர சீரியஸா சொல்ற ஒரு விஷயத்த இவங்க சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்றாங்க. அதாவது ஒரு புல் பூண்டு இருக்காது, ஈரானே தரமட்டமாகும். பரவாயில்ல, நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்கள் அடித்தோம்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு வலிக்காது, உங்களுடைய நேச நாட்டுக்கு வலிக்கும் அப்படின்னு ஈரான் சொல்லுது. வணக்கம் கண்ணன். வணக்கம். ஈரான் மீதான அந்த அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து தாக்குதல் வந்து ஒரு பெரும் போராகி ஒரு 110 நாள் பிறகு வந்து ஒரு பாகிஸ்தானோட தலையீட்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முடிவுக்கு வந்தது. வந்து அமைதி ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாச்சு. ஆனால் இப்போ டக்குன்னு போர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். ஆனால் திரும்ப வந்து ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசுறது, ஈரான் தாக்குதல், ஈரான் மேலே அவங்க தாக்குதல், இஸ்ரேல் லெபனான் மேலே தாக்குறது அப்படின்னு சொல்லி அது ஒரு தொடர்ந்து ஒரு பதட்டமாகவே இருக்குது. வந்து போரோட உச்சம் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனா கூட இது இருக்கு நடுவில். இது நடுவில் வந்து அந்த போர் தொடங்கின முதல் நாள் கொல்லப்பட்டது வந்து ஈரானோட முன்னாள் அதிபர் கொமேனி கொல்லப்பட்டார். அவரோட உடல் இவ்வளோ நாள் அடக்கம் செய்யப்படாமல் இருந்தது. இப்போ அதுக்கான நடைமுறைகளை வந்து ஈரான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவருடைய அந்த அயதுல்லா அலி கொமேனி அவர்கள் வந்து அந்த இறந்து போன அந்த நாள்லேருந்து அந்த உடலை வந்து பாதுகாத்து வைக்கிறதே அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய சவாலாக இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ வந்து ரஷ்யாவில் வந்து லெனினுடைய உடலை வந்து எப்படி அந்த மூலிகைகளுடைய உதவியால் பாதுகாத்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கொமேனியுடைய உடலையும் அதை பதப்படுத்தி அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ சண்டைக்கு நடுவுலையும் அந்த ஆமாம், இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. இதை வந்து எப்படியாவது அதையும் நம்ம அந்த உடம்பு கூட கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இஸ்ரேலின் ஒவ்வொரு நகர்வும் உளவுத்துறையும் கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஈரான் வந்து அவருடைய உடம்பை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் இன்னொரு இடத்துல வந்து அந்த உடல் இருக்கிற மாதிரியான ஒரு டம்மி ரெடி பண்ணி அதை ஒரு நகரத்தில் வச்சு அதை பாதுகாப்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. முதல்ல செஞ்ச அந்த தாக்குதல் நேரத்தில் கொமேனி மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட போது எப்படி இவர்கள் வந்து ஒரு அசால்ட்டாக இருந்துட்டாங்களோ அதையெல்லாம் இப்போ வந்து அவங்க செய்யலை. அவர் உயிரோடு இருக்கும்போது எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு டம்மியான ஒரு இடமும் இன்னும் உண்மையான ஒரு இடமும் வச்சு அந்த உடலை வந்து அவங்க பாதுகாத்துட்டு வர்றாங்க மூலிகைகளுடைய உதவியோட. அப்படி வந்து இப்போ வந்து அதை அடக்கம் செய்ய ரொம்ப நாளைக்கு வந்து அதை அப்படி வச்சுட்டு இருக்க முடியாது. அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதும் இஸ்லாத்துடைய சட்டத்தின்படி அது வந்து தவறான ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு இதை முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஆனால் இவங்களுக்கான அந்த இடைவெளி கிடைக்க மாட்டேங்குது. எந்த டைமில் வந்து இதை வந்து கொண்டு போகிறது, போர் வருது, அது தாக்குதல் நடத்துது, இப்படியான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த அடக்கம் செய்ய முடியாதபடியான ஒரு சூழல் வந்துக்கிட்டே இருக்குது நாட்டில். நீங்கள் இன்னொரு இந்த அடக்கம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் ரகசியமாக அடக்கம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கும் முடியாமல் இருக்குது. ஒன்று அடக்கம் செய்யணும்னா ஊர்வலம் போகணும், அதுக்கான அஞ்சலி வைக்கணும், அஞ்சலி பொதுமக்கள்லாம் பார்க்கணும், இப்படி ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அவர் உடலே அடக்கம் செய்து விட்டோம்னு சொல்லிட்டு இவங்களே ரகசியமாக இராணுவமே வந்து போய் ரகசியமாக அடக்கம் செஞ்சிடலாம். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஆனால் அதையும் செய்ய முடியல அவங்களால. ஏன்னா மக்கள் ஆதரவு வந்து அவங்களுக்கு வந்து அவர் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்திருக்காங்க, நம்ம அப்படி செய்யவும் முடியாது அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது. ஈரானுடைய இராணுவத்துடைய இன்னொரு கவலை என்னென்னா, இந்த ஊர்வலம் நம்ம போகும்போது பெரிய அளவில் கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா என்ன செய்யறது? அஞ்சலி செலுத்த மக்கள் அதிக கூட்டம் வரும்பொழுது 1,00,000 பேர் வந்தாலுமே அது அவங்க வேண்டான்னு விரும்புகிறாங்க. 1,00,000 பேர் வந்தாலும் திடீர் ஒரு மிசைல் தாக்குதல் நடத்துச்சுன்னா நம்ம நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு சூழ்நிலை ஏற்பட்டுரும். மக்கள் வந்து நம்ம மேலே நம்பிக்கை இழந்துருவாங்க, அரசாங்கத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு வந்து ஈரான் உள்ள இருக்க உயர்மட்ட ஆட்கள் வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 1989 ருஹெல்லா கொமேனி, அது இந்த ஈரானுடைய உச்ச தலைவர்களுக்கும் உச்ச தலைவர் ஒருவர், இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோடியாக இருந்தவர்,
அவருடைய மரணத்தின் போது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஈரான்ல வந்து கூடினாங்க. இது வந்து உலகமே வியந்து போச்சு. அந்த அவருடைய ருஹெல்லா குமேனியுடைய இறுதி ஊர்வலத்தின் போது அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்களுடைய எண்ணிக்கை வந்து 1 கோடி பேர் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான சூழல் இங்கே வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா எல்லாருக்கும் எப்படி பாதுகாப்பு நீங்க கொடுக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு மன போராட்டம் அவங்கள்ட்ட இருக்கு. ஒரு நார்மல் நாட்கள்ல இந்த கூட்டம் வந்ததுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு போர் சூழல்ல இந்த கூட்டம் வந்ததுன்னா கூட்டம் வருது. 2வது உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு மரியாதை நிமித்தமா அவங்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறத வந்து விரும்புறாங்க. அவங்களும் வருவாங்க. அப்படி அவங்க எல்லாரும் இருக்கிறம்போது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துட்டா அதுக்கு முழுக்க நம்ம பொறுப்பாக வேண்டிய சூழ்நிலை வந்துருமே அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய சிக்கல் வந்து இருக்கு. அந்த சிக்கல் எல்லாம் இவர்கள் வந்து ஆய்வு பண்ணி அதை எப்படி நடத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால ஜூலை 9ஆம் தேதி அயதுல்லா அலி கொமேனியுடைய உடலை வந்து அவங்க தெஹ்ரான்ல இருந்து பல நகரங்கள் வழியாக எடுத்து மஷாத்துங்கிற ஒரு அவருடைய சொந்த கிராமத்தில் வந்து அவங்க அடக்கம் செய்வதற்கான வேலைகளை வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை 4 இருந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்குது. ஊர்வலம் போகிறது, அவங்க அஞ்சலி செலுத்துறது இப்படி நடக்குது. இது எப்படியாவது விரைவில் வந்து நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஈரானுக்கு வந்து போரை சமாளிப்பது மிக எளிது. ஆனால் தங்களுடைய தலைவருடைய இறுதி பயணத்தை மரியாதையாக எந்தவித குழப்பம் இல்லாமல் அடக்கம் செய்வதுக்கு தான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இப்போ அதை ஈரான் இராணுவம் வந்து செய்ய தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தகவலாக இருக்கும். நல்லடக்கம் வந்து ஒரு அமைதியாக நடக்கிறதுக்கு வந்து இப்போ அமெரிக்காவோ இஸ்ரேலோ வந்து அனுமதிப்பாங்களா, இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து அதில் ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய நிலைமை வந்து அப்படி செய்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் இஸ்ரேல் தான் எல்லாத்துக்கும் காரணம், இஸ்ரேல் தான் அமெரிக்காவை தூண்டி விடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்கள் எங்கள் யாரும் தூண்டுதலும் இல்லைங்கிற அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. உலக நாடுகளே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து இஸ்ரேல் வந்து சந்திச்சிடும். ஏன்னா அமைதியான முறை நடக்கிற ஒரு அமைதி கூட்டத்தில் வந்து நீ வந்து தாக்குதல் நடத்துனீங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் உலகத்திலே எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு உலக நாடுகள் மொத்தத்தையும் பகைச்சிக்கிற மாதிரி இஸ்ரேல் மாறிடும். அப்போ இன்னைக்கே அமெரிக்கா வந்து அவங்களை வந்து ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து லெபனான் மேலேயும் முசாஹிதீன் அந்த ஆட்கள் மேலேயும் நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மீறி இஸ்ரேல் சின்ன சின்ன தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அதனால இந்த ஊர்வலத்தில் வந்து அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு ரொம்ப குறைவு தான், வாய்ப்பு குறைவு. இந்த மாதிரி வந்து இஸ்ரேல் நம்ப முடியாத நாடுனா கூட ஒரு உலக நாடுகளோட நிர்பந்தம் காரணமாக இருக்கலாம் வந்து. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டாச்சு, போர் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது வந்து இஸ்ரேல் லெபனான் மேலே தாக்குது. ட்ரம்ப் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாற்றி மாற்றி பேசுகிறார். ஒரு நாள் போர் நிறுத்தங்கிறாரு, அடுத்த நாள் திரும்ப தாக்கிடுவோம், 2 நாளில் ஈரானை அழிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பெரிய இருக்கின்ற ஒரு நெருக்கடி என்னன்னா, திரு ஒபாமா அவர்கள் வந்து சமாளித்த அந்த போர் வியூகங்கள் மாதிரி நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ வந்துடுச்சு. அதனால ஒபாமா வந்து ஈரானுக்கு வந்து 1.7 மில்லியன் டாலர் நாங்கள் வந்து கொடுப்போம், அந்த நிதி கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுருந்தார். இப்போ அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறாரு, அதை ரத்து பண்ணுறாரு. அதாவது எப்படியாவது ஒப்பந்தம் ஏற்படுத்தி அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்துட்டு நாம் இதிலிருந்து விலகி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவரோட ட்ரம்ப்புடைய மைண்டு கௌரவமாக வெளியேறணும். இதுக்கு காரணமாக யாரை சொல்லலாம் அப்படின்னா ஒபாமாவை வந்து நம்ம சொல்லலாம். ஒபாமாவை விட நான் வந்து என்னுடைய ஒப்பந்தம் வந்து ரொம்ப புனிதமானது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஒபாமாவை செய்து கொண்டு போன இந்த ஒப்பந்தம் தான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம், நான் செய்திருக்கிற ஒப்பந்தம் வந்து இன்னைக்கு அமைதியை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் திரு ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தின இந்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் வந்து எவ்வளவு விரும்பல அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம சொல்லும்போது தெரியும். ஏன்னா அவ்வளவு ஒரு கண்ணிங்க அவங்க நாட்டுக்குள்ளேயே அந்த இஸ்ரேலுடைய நடவடிக்கையை பற்றி எப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒப்பந்தத்தின்படி தான் ஈரான் வந்து எப்போவுமே ஒரு முடிவு பண்ணியிருக்கு. என்னதான் நீங்கள் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசினாலும் அமெரிக்காவின் குணம் அது அடிப்படையிலே இருந்து மாறாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஈரான் வந்து தெளிவாக இருக்காங்க. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தாலும் தங்களை வந்து எல்லா மட்டத்திலையும் வலுப்படுத்தி கொள்வதிலேயே அவங்க வந்து கவனமாக இருக்காங்க. அவங்கள வந்து ஏன் வந்து இன்னும் வந்து அவங்கள அடக்க முடியல அப்படின்னா, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துது, அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துது, ஈரானோட சேர்ந்து நடத்துது அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ படுத்து தூங்குவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கு அமெரிக்கா நினச்சிட்டு இருக்கு. அவங்க அப்படி இல்லை. வழக்கம் போல தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதில்
தங்களுடைய இராணுவ கட்டமைப்புகளை ஸ்திரத்தன்மையோட வைத்துக் கொள்வதிலும் கவனம் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா ட்ரோன்ல உருவாக்குறது. ஆமா, ட்ரோன்ல அவங்க வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இதுதான் வந்து இவங்களை வந்து அந்த அந்த சின்ன விஷயத்தை கூட நம்ம ட்ரம்ப் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அதை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து போர் நிறுத்தம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படிதான் கடந்த வாரத்தில் நடந்த ஒரு தாக்குதல் என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரானுடைய ஒரு ஹெலிகாப்டரை வந்து அமெரிக்கா வந்து அடிச்சிட்டோன்னா இவங்க ஈரான் சும்மா இல்லை, அவங்க பஹ்ரைன் ஜோர்டானுடைய அந்த இராணுவ தளங்கள் மேலே கடுமையான ஒரு பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்திட்டாங்க. தாக்குதல்னா ரொம்ப கடுமையான தாக்குதல், ஆனால் அதை வந்து வெளியே சொல்லாமல் வச்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓமன் நாட்டோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த ஐநாவை வந்து நடத்த சொல்கிறார். ஐநா வந்து அவருக்கான சாதகமான ஆட்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஹோர்முஸ் நீரிணைக்கு இணையாக இன்னொரு பாதையை வந்து நாம் ஏற்படுத்தணும். இந்த ஹோர்முஸ் நீரிணை இருக்கிறதுனால தானே நம்ம வந்து ஈரானை தொட முடியல, நம்ம இன்னொரு ஒரு நீரிணைய வழியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த தகவல் வந்து ஈரானுடைய உளவு படைகள் மூலமா ஈரானுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருந்து ஒரு 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 பெரிய எண்ணெய் கப்பல் கிராஸ் பண்ணோன்னு அங்கே ஆள் இல்லாத அந்த ட்ரோன்களை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணிவிட்டாங்க. அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு செய்கிற ஒவ்வொரு விளையாட்டும் அப்பாவியான ஒரு நாடுகளின் கப்பல்களும் இராணுவ தளங்களும் உயரமான கட்டிடங்களும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்க ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் அதை ஜஸ்ட் லைக் தட்டாக எடுத்து கடந்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி செய்கிறதுனால தான் உலக நாடுகள் இன்னைக்கு அவருக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த இராணுவ தளங்கள் வைப்பதற்காக அடைக்கலம் கொடுத்த வளைகுடா நாடுகள் எல்லாமே கையை பிசைந்து கொண்டிருக்கிறது. இப்போ அமெரிக்காவோட விமானங்கள் தகர்க்கப்பட்டது, அமெரிக்காவோட படைத்தளங்கள் வந்து ஈரானில் தகர்க்கப்பட்டது. ஆனால் கூட அமெரிக்கா வந்து தங்களுக்கு எவ்வளவு சேதம்னு உண்மையிலே சொல்லியிருக்கோ அதை விட பல மடங்கு சேதம் இருக்கு அப்படின்னு சொல்லியே தகவல்கள் வருது. வால் ஸ்ட்ரீட் சேனல் மாதிரி அமெரிக்காவுக்கு பத்திரிகைகளே எழுதுறாங்க. வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறேன். ஆமா, அது என்னன்னா, நீங்க வந்து ஈரானுடைய சொத்துக்களை வந்து முடக்கி வச்சிருக்கோம் அப்படின்ல அதுல பாதி இது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $1200 பில்லியன் கொடுக்க வேண்டிய அந்த நிதியில பாதியை வந்து $600 நிதி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஈரான் சொல்லுது. ஈரான்லேயே வந்து அரசு ஒத்துக்கிடுது, இந்த மாதிரி எங்களுக்கு $600 கொடுத்துருக்காங்க, $600 பில்லியன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து அது இல்லைன்னு சொல்லுது. ஸோ இது இந்த இது இருக்குல்ல, தகவல் வெளியே வந்துச்சு, அது ட்ரம்ப்போட இமேஜுக்கு ஒரு பெரிய அந்த பிரச்சனை வந்து இதுக்கு தான் வந்து உடனே அவர் வந்து ஒபாமா வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றது. ஸோ இவங்க வந்து நியாயமா என்ன நடக்குதோ அதை சொல்றாங்க யார், ஈரான். ஆனால் அதிலிருந்து அதை வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கீழ்மட்ட அதிகாரிகள் வந்து இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்களோ என்கிற சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. எப்படியாவது ஈரானை வந்து நிதி கொடுத்தும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தும் இந்த போரை வந்து சுமூகமான நிலையில் வழக்கமான ஒரு பழைய சூழலை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்களுடைய அது ஆட்சி கட்டில் உள்ள அங்கே வந்து செனட்டில் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறது இந்த செய்கை மூலமாக தெரியுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்களை வந்து இந்த எப்படி தான் நம்ம வந்து இந்த அமெரிக்காவோட மரியாதை எப்படி தான் காப்பாற்றுறது, நம்ம ஒன்று செஞ்சால் இவர் ஒன்று பண்ணுற, ட்ரம்ப் ஒன்று பண்ணுறாரு, நமக்கு வந்து இதோட போர் தொடுத்துக்கிட்டு இருக்கிறதே நமக்குடைய வேலை இல்லை, ஒரு நாட்டோடைய வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, அது ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தானே. அதனால அவருடைய அதிகாரிகள் வந்து அவர் கீழ்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து அவரை இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தெரியுது. ஒரு மாதிரி போர் நிறுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இடையில இருக்கிற ஒரு சில தடங்கல்களால் தள்ளி போயிட்டு இருக்குன்னா அதில் முக்கியமான இது வந்து இஸ்ரேல் தான் சொல்றாங்க. வந்து இஸ்ரேல் அந்த போர் நிறுத்தத்தை நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறத தடை ஏற்படுத்துற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க, இஸ்ரேல் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேல் வந்து இஸ்ரேல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேலில் ஒரு அமைப்பு இருக்கு, அதை வந்து ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட், அதில் வந்து ஹெய்லிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் வந்து எப்பவுமே தனக்கான அந்த ஒரு தொடர்ந்து குழப்பம் விளைவிக்க வேண்டிய ஒரு சூழலவே விரும்புகிறது. அது வந்து அமெரிக்காவுடைய இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் அந்த இஸ்ரேல் வந்து எப்போதும் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு ரைட்டருங்கிற ஒரு இதுக்கு வந்து பேசியிருக்காரு. இங்கே இஸ்ரேல்லே இருக்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர், போர்கள் பற்றின ஆராய்ச்சி பண்றவர் வந்து டேனி ஓர்பக் அப்படிங்கிறவர், அவர் வந்து என்ன சொல்றாரு, இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இந்த வாரை நடத்துவது தான் அது வந்து விருப்பமாக இருக்குது. விருப்பமாங்கிறத விட
இந்த இந்த பகுதியில் ஈரான் வந்து ஒரு தனித்த புதிய வல்லரசாக வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இஸ்ரேல் வந்து பெரிய கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து அமைதி சூழல் ஏற்பட்டாலும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத டேனி ஓபர்க் சொல்றாரு. அவர் வந்து வார்கள் பற்றின ஆராய்ச்சியாளர். அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, லெபனானுடைய பார்டரில் இருக்கிற அங்கே உள்ள அது முஸ்தாபாக்கள் சொல்கிறாங்களா, அவங்க வந்து தொடர்ந்து இவங்களை வந்து எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து பெரிய அந்த பார்டரில் இருக்கிறதுனால, இஸ்ரேல் பார்டரில் லெபனான் பார்டர்லேருந்து வந்து எப்படியாவது நம்மளை வந்து இவங்க வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. பாதி இஸ்ரேலிய நிலங்கள் வந்து அபகரிக்கப்படும். அது மூலமாக ஈரான் கொஞ்சம் வலுவடையும். இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு போக்கு இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இஸ்ரேல் வந்து இதில் வந்து விரும்பாது அப்படிங்கிறது தான் அவர் அங்கே உள்ள வரலாற்று ஆய்வாளரே சொல்கிறார். இப்போது இப்படி ஒரு கருத்துக்களை வெளியிடுறாங்கல்ல, இந்த வெளியிடுறவங்களை கூப்பிட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு உளவு பிரிவுகளை வந்து இஸ்ரேல் வந்து முடுக்கி விட்டுருக்கு. இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களையோ இஸ்ரேலுடைய பலவீனமான பக்கங்களையோ யாரும் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேலுடைய உளவுப்படை வந்து தீவிரமாக இருக்குது. என்னதான் தீவிரமாக இருந்தாலும் அந்த முன்னாடி இருந்த மொசாட்டுடைய அந்த ஒரு மிகப்பெரிய கம்பீரமான குரலும் கம்பீரமான அந்த தோற்றமும் இன்றைக்கு வந்து உருக்குலைஞ்சு போச்சு. அதை வந்து அதுக்கு மெயின் காரணம் வந்து ஈரானுடைய அந்த அட்டாக் வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேலை வந்து தாக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. இது அமெரிக்கா வந்து ஈரானுடைய மின் நிலையத்து மேலான வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மின் நிலையத்தில், அதாவது மின் நிலையத்துல உள்ள ஒரு பெரிய பகுதி இருக்கும்ல, அது ஓரமாக கேட்டு ஓரத்துமா ஒரு குண்டை போட்டு வர்றது. அதில் வந்து என்ன இருக்குன்னா, அங்கே உள்ள தொழிலாளர்கள் தங்குறதுக்கான ஒரு ஜெனரேட்டர் ரூம் இருக்கும்ல, அந்த ஜெனரேட்டர் ரூமில் போய் குண்டை போட்டு வச்சிருது. இப்படி குண்டை போட்டுட்டு நாங்கள் வந்து அணு மின் நிலையத்தில் நான் பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. பரவாயில்ல, அது ஈரான் என்ன சொல்லுது, பரவாயில்ல கௌரவமா. அதான் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து பரவாயில்ல, நீங்க தாக்குதல் நடத்தினாவே இருந்துட்டு போட்டோம், அது வேற இடம், நாங்க இருக்கிறது வேற, எந்த இடத்துலையும் மின் விநியோகமும் முக்கியமான நகரங்களுக்கு போற எந்தவித தொடர்பும் அது பாதிக்கப்படலை அப்படிங்கிறத வந்து ஈரான் வந்து வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கு. ஈரானுடைய விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து பயங்கர சீரியஸாக சொல்ற ஒரு விஷயத்த இவங்க சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்றாங்க. அப்பாஸ் அராக்சி இருக்காருல்ல, அவர் வந்து பக்கத்துல ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு, ஒரு இஸ்லாமிய நாடுக்கு. அங்க போனா அவ்வளவு வரவேற்பு அவருக்கு. அவர் வந்து பெரிய ஈராக்கு தான் போயிருந்தார். அங்க வந்து பெரிய வரவேற்பு, அவ்வளோ அவர் நடந்து போக முடியாத அளவுக்கு அவரை போட்டு நெருக்கடி பண்ணி அவ்வளோ பெரிய பிரியம், அவ்வளோ பெரிய அவரை வந்து பெரிய அங்கீகாரமா பார்த்து அவருக்கு மரியாதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த அமெரிக்காவுடைய டீலிங்கை வந்து அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணது இருக்குல்ல, அவர் வந்து பயங்கர அழிஞ்சு போகும், உரு தெரியாது, அதாவது ஒரு பூண்டு இருக்காது, ஈரானே தரமட்டமாகும். பரவாயில்ல, நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்கள் அடித்தோம்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு வலிக்காது, உங்களுடைய நேச நாட்டுக்கு வலிக்கும் அப்படின்னு ஈரான் சொல்லுது. இப்போ அது மாதிரி தான் பஹ்ரைனு ஜோர்டானு வந்து நாங்கள் என்னையா பண்ணோம், நாங்கள் பாட்டில் இருக்கோம், நீங்கள் என்ன இப்படி எங்கள் மேலே குண்டை போடுறீங்கன்னா, உங்கள் மேலே போடலை, உங்கள் நாட்டுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அவங்க மேலே நான் போடுறோம் அப்படின்னு ஈரான் வந்து வெளிப்படையாக அதை அறிவிக்குது. ஸோ ஈரானுடைய இந்த போர் வியூகங்களை விட அதிகமாக என்னன்னா அவங்களுடைய துணிவு, அவங்களுடைய அதை ஃபோர்ஸாக எதிர்க்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஜூலை 9ஆம் தேதி அவருடைய அயதுல்லா அலி கொமேனியோடைய உடல் அடக்கம் எப்படி நடக்கப் போகிறது என்பதுதான் உலக நாடுகள் முழுக்க பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. நிச்சயம் வந்து அங்கே வந்திருப்பவர்கள் யாருக்கும் எந்தவித உயிர் சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கவலையும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது அன்று என்ன பார்வையை வைக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.